Hello guys, welcome back to the channel once again. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ct100 ESக்கான ஜென்ரல் சர்வீஸ் நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். ஸோ நான் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஆயில் ட்ரெயின் போல்ட்டை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் 18mm ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் நேரம் கருதி அங்கங்கே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஸோ இப்போ அந்த ஆயில் ட்ரெயின் போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு பிளேயர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த உள்ளே இருக்க ஃபில்டரை நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னாவே வந்துடும். ஸோ இந்த ஃபில்டரை கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் ஏகப்பட்ட ஸ்லட்ஜு டெபாசிட் ஆகிருக்கிறது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான அந்த ட்ரெயின் இன்டர்வலில் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆயில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கட்டும், மீன்வேல் நம்ம மற்ற ஒர்க் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னர் நல்லா இருக்குது. அதாவது ஸ்பீடோமீட்டர் இன்னர் வந்து உங்களுக்கு கட் ஆகாமல் நல்லா இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றப்ப நான் உள்ளே இருக்க ட்ரைவை செக் பண்ணுன்றதுக்காக தான் அந்த வீலை நான் பிரிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 17mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆக்சியல் நட்டாக கழட்டிட்டேன். அந்த போல்ட்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிரேக் ஹப்பை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த லிவரை வந்து நீங்கள் லூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து 14mm ஸ்பேனர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை லூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கையிலே கழட்டுற அளவுக்கு அது லூஸாக தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் அது டைட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் லூஸ் பண்ண பிறகு நீங்கள் அப்படியே புல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹப் அசம்பிளி அப்படியே வந்துடும் தனியாக. ஸோ ஷூ அண்ட் ட்ரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பிரேக் டஸ்ட்டு ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் ஏதாவது வீலை ஏதாவது ஒரு சமயத்தில் நீங்கள் பஞ்சர் ஆகிடுச்சோ அல்லது வீலை சேஞ்ச் பண்ண டயர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ட்ரம்மை கம்ப்ளீட்டாக எல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் மாட்டுங்க. நம்ம ட்ரைவை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த ட்ரைவ் ஆகிற இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேஞ்சிருச்சு. இது பிளாஸ்டிக் ஆக்சுவலி, அதனால் ஈஸியாக தேஞ்சிரும். ஸோ ட்ரிவன் இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அது மெட்டலில் கொடுத்துருக்கோன்னா அவ்வளோ சீக்கிரம் தேயாது. ஸோ இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் ட்ரைவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதுமானது. ஸோ இதை நான் கழட்டி தனியாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் கேபிளை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அந்த பிரேக் கேபிளை வர நட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை பிரித்து எடுக்கணும். ஸோ அந்த கேபிள்லேருந்து கழட்டின காம்பனண்ட் எல்லாமே நம்ம அதிலே மாட்டி வச்சிடலாம். ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டுன்றனால. ஸோ அடுத்து நம்ம அந்த ஸ்பீடோமீட்டர் கேபிளை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 8mm ரிங்ஸ் தேவைப்படும் நமக்கு. ஸோ அந்த 8mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த போல்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேபிளை நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னாவே வந்துடும். ஸோ இன்னர்லாம் பார்த்துங்க, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ ட்ரம்மை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் லைன் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு. இப்போ பேடை நம்ம செக் பண்ணலாம். பேடை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்க, அங்கங்கே லைனாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லைன் இருந்துச்சு அப்படின்னா ட்ரம்மை காலி பண்ணிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று தேய்ச்சி மாட்டலாம் அல்லது புது பிரேக் பேடு, அதாவது புது பிரேக் ஷூ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எனக்கு இது யூஸபிள் ரேஞ்ச் இன்னும் இருக்குது அப்படின்றதுனால இதை நான் தேய்ச்சி மாற்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எமரி ஷீட்டு லோவர் கிரேட், அதாவது உங்களுக்கு 60 கிரிட்டு அல்லது 80 கிரிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அதுதான் கொஞ்சம் ஹார்டாக தேய்ச்சி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டேரெக்ஷனில் நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் எல்லாமே தேஞ்சிடும். இப்போ நான் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டேன் பாருங்கள், லைன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பேடு கூட 2 ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ நான் என்ன பொசிஷனில் மாட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் மாட்டிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஷூ வந்து நீங்கள் அதில் ஹப்பில் மாட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் சரியாக லாக் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் தள்ளி விட்ருங்க. ஸோ இது லாக் ஆகிடுது ஒன் சைடு. இப்போ 2 சைடுமே கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஸோ நான் இது வந்து
லூப்ரிகன்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஆயில் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் க்ரீஸ் இருந்துச்சுன்னா கூட வைக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் மட்டும் வைங்க, அந்த இடத்துக்கு மட்டும் படுற மாதிரி. ஏன்னா அது எக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பிரேக் பேடில் படும், உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக வைங்க. இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக போதுமான அளவுக்கு குவான்டிட்டியில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்ப்ரிங்கில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரைவ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதோட ப்ரைஸ் அண்ட் பார்ட் நம்பர் பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு அந்த பிளாஸ்டிக் ட்ரைவ் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணால் போதுமானது. ஸோ நான் அதுக்காக நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது அந்த ஓல்டு ட்ரைவ், இந்த டீத்லாம் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இது பழசு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்றது தெரியும் வந்து பார்த்தீங்கன்னாவே. ஸோ நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதோட இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, தப்பான ட்ரைவ் கொடுத்துட்டாங்க போல். ஸோ நம்ம ஓல்டு ட்ரைவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் செக் பண்ணப்போ அந்த டீத்து தான் செக் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சைஸே அந்த இது லென்த்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. இன்னர் டயா கூட சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான கரெக்டான காம்பனண்ட் வாங்கணும் அப்படின்னா பழைய காம்பனண்ட் எடுத்துகிட்டு போய் வாங்குங்க. ஸோ அப்போ நான் வேறு காம்பனண்ட் வாங்கிட்டு வந்து நான் ஃபிக்ஸும் பண்ணிட்டேன். நம்ம லாஸ்ட் டைம் எப்படி க்ரீஸ் வச்சு மாட்டோமோ அதே தான் உங்களுக்கு ப்ரொசீஜர். ஸோ அந்த மாதிரி நம்ம மாட்டிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ட்ரைவ் சுற்றுறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இன்னர் ட்ரிவன் டீத்து உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு எப்படி மாட்டணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வந்து ட்ரைவ் போய் உட்காரணும், அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டணும். நீங்கள் தப்பாக மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரைவே உடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ கரெக்டாக தகுந்த மாதிரி மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ அந்த கரெக்டாக அதுக்கான அந்த ஸ்டெப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஃபோர்க்கில் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி. ஸோ அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக பார்த்து மாட்டுங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேசர் அதோட இடத்துல இருக்கான்றதை உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் ஆக்சலை மாட்டிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆக்சல் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. வாஷர் அண்ட் நட்டை நம்ம போட்டுடலாம். இப்போ 17 mm ரிங்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை நம்ம வச்சு நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்பெசிஃபைடு டார்க்குக்கு ஈக்குவலாக நீங்கள் டார்க் வச்சுக்கோங்க டைட் பண்ணுறது. இப்போ நம்ம பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் லிவர் எந்த அளவுக்கு ஃப்ரீ ப்ளே வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிரேக் லிவரை உங்களுக்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பிரேக்கை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வீலு சரியாக ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் ஸ்பீடோமீட்டரையும் செக் பண்ணுறேன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 10 km/h ஓடிட்டுருக்கு. அப்போ ஒர்க் ஆகுது. ஆயில் ஃபில்டர் டோர் அந்த போல்ட் எல்லாத்தையுமே நான் முன்கூட்டியே ரிமூவ் பண்ணி அந்த ஆயில் ஃபில்டரையும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ புது ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, 48 ரூபா கிட்ட வருது அமௌண்ட்டு. அதோட பார்ட் நம்பரும் அதிலே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதை பிரிச்சிடலாம். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் ஃபில்டர் வித் அட்டாச்சு ஸ்ப்ரிங்கோடே வருது உங்களுக்கு. ஸோ ஆயில் சீலும் அதிலே வந்துடுது. ஸோ இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஆயில் ஃபில் பண்ணி கூட மாட்டலாம், பட் உங்களுக்கு ஆயில் நிறையா லீக் ஆகும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நான் மாட்டலை. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் அப்படியே ஆயில் ஃபில்டரை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாவே லாக் ஆகிக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து ஸ்ப்ரிங் மாட்டுற மாதிரி சின்ன ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணி ஸ்ப்ரிங் மாட்டணும். ஒன் மோர் திங், இந்த ஆயில் ஃபில்டர் டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன
மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அதோட இடத்துல அலைன் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த 3 போல்ட்டையுமே நம்மளால் போட முடியும். ஸோ அடுத்ததுக்கு நம்ம 8mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருமே ஓரளவு டைட் வச்சுட்டு அதன் பிறகு தான் ஃபைனலாக நான் ஃபுல் டைட் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு போல்ட் அதிகமாகவும் ஒரு போல்ட் கம்மியாகவும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைட் வைக்க வேண்டாம். ஈவனாக அப்படியே வச்சுட்டு ஒவ்வொரு போல்ட்டாக நீங்கள் டைட் ஏற்றுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த ரிமைனிங் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.